ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சில்க்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளோட குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தான். நம்மளோட ஜேகே சில்க்ஸோட ஓன் ப்ரொடக்ஷன் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். குர்த்திஸ் எல்லாமே ஸோ லாஸ்ட் டைம் போட்டதுக்கு நல்ல உங்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. உங்களுக்கு ரிவ்யூஸும் கிடைச்சது. நீங்கள் வாங்கினவங்க முடிஞ்சால் நீங்கள் கீழே ரிவ்யூஸ் போடுங்க. ஸோ அப்போ தான் குர்த்திஸ் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் பிராண்டிங் அந்த மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது புதுசாக வாங்குறவங்களுக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு உங்களோட ரிவ்யூஸ் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இனிமேட்டு கொஞ்சம் லாங் கேப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இனிஷியலி எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஏன்னா டிசைன்ஸு அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே பார்த்து ஹேண்ட் பிக்டாக இது எல்லாமே ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடி நாங்கள் நிறைய இதுக்கு ஹார்ட் ஒர்க்கு இன்புட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் என்னால் இது பண்ண முடியுது. ஸோ கண்டினியூஸாக அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நிறைய பேர் பர்சனலாக அடுத்த குர்த்தி கலெக்ஷன் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான இது வந்தாச்சு. இன்றைக்கி இன்னும் கண்டினியூஸாக உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய டிசைன்ஸ் வரும். ஸோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட அஜ்ரக் அண்ட் பிளாக் பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டைம் நான் ஒரு புது டிசைன் ஸ்லீவில் கொண்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? குவாலிட்டி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு பியோர் காட்டன்ஸ் தான் நம்ம கொண்டு வரது, ஓகேங்களா? ஜெய்ப்பூர் பியோர் காட்டன் குர்த்திஸ் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மிக்சர் எதுவுமே பண்ணுறதில்ல. அதுலேயே நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம ப்ரீமியம் குவாலிட்டிஸ் மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணுறோம். அது இன்க்ளூடிங் லைனிங்கோட தான் கொண்டு வரோம். நான் லைனிங் வேணுமா வேண்டாமான்னு கேட்டப்போ எனக்கு மெஜாரிட்டி லைனிங்கோட தான் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம லைனிங்கோட தான் நம்ம பண்ணுறோம். ஸோ லைனிங்கோட நம்ம கொடுக்குற ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் ரேட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் மாதிரி வச்சு ஒரு ஹாஃப் ஹேண்ட் வரைக்கும் வர மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்துடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனெக் வருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோலா பீட்ஸா இதுக்கு பால் பீட்ஸ் இது மாதிரி உங்களுக்கு பட்டன்ஸ் மாதிரி உங்களுக்கு மெட்டீரியலே இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் வர மாதிரி ஒரு ஸ்டைலாக ஒரு டிசைனில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்துடும், ஓகேங்களா? இது இந்த குர்த்தியோட வியூ, ஓகேங்களா? இது சைடு ஸ்லிட்டு, ஓகேங்களா? லைனிங் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த இது உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓவர்லாக்கும் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபிட்டு எல்லாமே தெரியும். லாஸ்ட் டைம் பார்த்தவங்க வாங்கினவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம மெட்டீரியல் நம்ம சொல்கிற சைஸ் கண்டிப்பாக எக்ஸாக்டாக நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ M2XXL தான் நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம். எம்ன்னா 38 இன்ச்சஸ் செஸ்ட் சைஸ் 38 இன்ச்சஸ்ஸு, எல்ன்னா செஸ்ட் சைஸ் 40, அதே மாதிரி எக்ஸல்னா செஸ்ட் சைஸ் 42, அதே மாதிரி XXLன்னா செஸ்ட் சைஸ் 44. அந்த ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக நம்ம சொல்கிற இந்த 38, 40, 42, 44 இருக்கும். அதை விட இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக தான் நம்மளது இருக்குமே தவிர கண்டிப்பாக நம்மளது சின்னதாக இருக்காது. ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 45 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் டைம் கூட 44, இந்த டைம் இன்னும் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருக்கோம். 45 இன்ச்சஸ் ஹைட் இன்றைக்கி வர குர்த்திஸில் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பெஸ்ட்டாக எங்கேயுமே நாங்கள் காஸ்ட் கட்டிங்காக எதுவுமே நான் பண்ணலை. ரேட்டுக்காக நான் எதுவுமே, காம்படிஷனுக்காக நான் எதுவுமே பண்ணலை. ஒரு பிராண்டிங், இந்த பிராண்டு வாங்கினா இந்த சைஸ் வாங்கினாவே எனக்கு போதும்பா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு பார்த்து நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பரான இந்த ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜெய்ப்பூரோட ஆத்தென்டிக் பிளாக் பிரிண்ட்னா அது இந்த மேங்கோ பிரிண்ட் தான். இந்த மாதிரி ஒரு கட்டை மாதிரி வச்சு உங்களுக்கு பிளாக் பிரிண்ட், ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, சேம் அதே டிசைன் தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது. ஒரு சூப்பரான பிளாக் பிரிண்டட் டிசைன், மேங்கோ டிசைன். ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன கலர் இது, ரெட்டிஷ் மெரூனா, பியோர் ரெட்டுன்னு சொல்ல முடியாது, டீப் ரெட்டில் ரெட்டிஷ் மெரூன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இது லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான். எல்லாமே 2 to 3 பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா சைஸஸ், நீங்கள் கேட்குற சைஸ் ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது. அது மட்டும்தானே ஒழிய மொத்தத்தில் இன்னமும் லாஸ்ட் டைம் காமிச்சதுலேயும் ஸ்டாக் இருக்குது. ஆனால் நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட்டு வாங்கினீங்க. அது காரணம் சைஸ் தான். நான் இன்றைக்கி அதுலேயும் என்னென்ன சைஸஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ப்ரைஸ் சொல்கிறதுக்கே நான் மறந்துட்டேன். இந்த பியோர் அஜ்ரக் பிரிண்டடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 ப்ளஸ் ஷிப்பிங், ஓகேங்களா?
சிங்கிள்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 650 ப்ளஸ் ஷிப்பிங். லாஸ்ட் டைம் வந்து நான் 3 குர்த்திஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங்னு சொன்னேன். ஆனால் நிறைய பேரால் வந்து 2 குர்த்திக்கே கொடுங்கன்னு வந்து கேட்டிங்க. ஸோ அதனால் நான் வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து இவங்ககிட்டையும் பேசி கொரியர் பர்சன்கிட்டையும் பேசி குர்த்திஸ்க்கு மட்டும் நான் ஒரு சின்ன ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இனிமேட்டு வந்து 2 குர்த்தி எடுத்தாவே ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? 2 குர்த்திஸ் எடுத்தாவே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங். சிங்கிள் குர்த்தி எடுத்திங்கன்னா 50 ருபீஸ் வந்து ஷிப்பிங் காஸ்ட். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இனிமேட்டு நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அதில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சிங்கிள் குர்த்தி எடுத்துட்டிங்கன்னா 50 ருபீஸ் கொரியர் காஸ்ட். 2 குர்த்தி எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங். 2 குர்த்திக்கு மேலே எவ்வளோ எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு கண்டினியூஸாக நம்மளோட குர்த்திஸோட கலெக்ஷன் பாருங்கள், நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா குர்த்திஸ் வந்து தேவையில்லாதவங்களே இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெகுலராக தேவைப்படுற ஒரு இதுனா அது கண்டிப்பாக குர்த்தி தான். அதுவும் இன்னும் சம்மர் வந்தாச்சு, காட்டன் குர்த்திக்கு அவ்வளோ நீட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆஃபரை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் இந்த ஸ்லீவ் டிசைன் எல்லாமே அதே தான். கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் நேவி ப்ளூ கலர். ஓகேங்களா? அதில் ரெட் கலர் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்லீவ்ஸ் தாங்க, ஸ்லீவ்ஸ் வந்து நல்ல டிசைன் இருக்குது இந்த டைம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை. ஓகேங்களா? 650 ப்ளஸ் ஷிப்பிங். 2 எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஈச். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ரக் பிரிண்டடில் இந்த டைம் கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா? சூப்பராக இப்போ வந்து இந்த அஜ்ரக் பிரிண்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது டார்க் அந்த மெரூன் கலர் மாதிரி. ஓகேங்களா? சேம் ஸ்லீவ் லாஸ்ட் டிசைனில் பார்த்தோம் இல்லையா, அதே ஸ்லீவ், அதே வந்து அந்த பால்ஸ் வந்து உங்களுக்கு டிசைன்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? M2 XXL அவைலபிளாக இருக்குது. இதுவும் உங்களுக்கு எல்லாமே லைனிங்கில் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கலர் 2 கலர் தாங்க. இதில் வந்து கலர்ஸ் நீங்கள் வந்து பியோரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட்டில் நிறைய கலர்ஸ் பார்க்குறீங்கன்னா அது வந்து ஒரிஜினல் அஜ்ரக்கு, ஒரிஜினல் இது பிளாக் பிரிண்டடு இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆத்தென்டிக் கலர்ஸ் மட்டும் இந்த ப்ளூ, ரெட்டு, பிளாக்கு இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இல்லைன்னா மெரூன், டார்க் மெரூன் இருக்கும். ஓகேங்களா? டீப் மெரூன், அது வைன் கலர் மாதிரி இதெல்லாம் தான் வந்து இதில் வந்து நீங்கள் பண்ண முடியும். வேறு எந்த கலர் நீங்கள் போட்டாலுமே காமிச்சாலும் அது பியோர் அஜ்ரக்குன்னு சொன்னாலுமே அதை நீங்கள் நம்பாதீங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து டூப்ளிகேட் தான். அது வந்து ஸ்க்ரீன் பிரிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இது நேவி ப்ளூ, டீப் டார்க் நேவி ப்ளூ கலர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அம்ப்ரெல்லா கட். ஓகேங்களா? சூப்பர்பான இது வந்து 4 கலர் சார்ட் இது வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் பிரிண்ட் தான், ஆனால் ஃப்ளோரல் பிரிண்ட் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். பட் ஆனால் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் அதே 60/60 கேம்பிரிக் காட்டன் தான், ஜெய்ப்பூர் காட்டன் தான் உங்களுக்கு வந்து பியோர் காட்டன் 100%. உங்களுக்கு வந்து இதே கிடையாது, மிக்சடே கிடையாது. அந்த மாதிரி இதில் தான் இது வந்து பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ், ஹைட் இது 45 இன்ச்சஸ், M2 XXL அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஓகேங்களா? அம்ப்ரெல்லா கட் நல்லா வந்து ஃப்ளார் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3.4 மீட்டர் கிட்ட நாங்கள் வந்து இதுக்கு வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா வந்து ஒரு ஃப்ளார் வர்ற மாதிரி ஒரு அம்ப்ரெல்லா கட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து டிசைன் எதுவுமே இல்லை, ஏன்னா அம்ப்ரெல்லா கட்டு. ஸோ சிம்பிளாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வீ நெக் மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ். ஓகேங்களா? ஸோ ஈவன் அம்ப்ரெல்லா கட்டுக்கு உங்களுக்கு யாருமே வந்து லைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நாங்கள் அம்ப்ரெல்லா கட்டுக்கு கூட நாங்கள் வந்து லைனிங் கொடுத்துருக்கோங்க. பாருங்கள். ஓகேங்களா? அம்ப்ரெல்லாவுக்கு கூட உங்களுக்கு வந்து நாங்கள் லைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ லைனிங் இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு வராது. ஏன்னா இதனோட லைஃப் வந்து லைனிங் கொடுத்தீங்கன்னா அதனோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போடும்போதும் ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். லைனிங் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணியில் போட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உடம்போடு ஒட்டின மாதிரி ஆகும், கசங்கின மாதிரி ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் அது வந்து ஒரு இதாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஷேப்பு கொடுக்கும். அந்த லைனிங் இருக்கிறதுனால எப்படி வந்து சாரீக்கு கீழே ஃபால்ஸ் வச்சா ஒரு அழகு இருக்கும், அதே மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு குர்த்திஸ்க்குமே ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஈவன் சுடிதாராக இருந்தாலுமே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது ஒரு அழகு தான். லைனிங் வைக்கலைன்னா அது ஒரு இது தான். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம வந்து லைனிங் கொடுத்துருக்கோம். இதில் வந்து கலர்ஸ் மட்டும் இதனோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா குர்த்தியாக இருந்தாலுமே இதனோட ப்ரைஸ் அது வந்து பியோர் அஜ்ரக் அந்த மாதிரி இருந்தனால அது வந்து கொஞ்சம் மெட்டீரியல் வைஸும் காஸ்ட் வந்து கூடுதல். பட் மெட்டீரியல் வைஸ் எல்லாமே சேம், பேஸ் மெட்டீரியல் ஒன்றே தான் இருக்கும்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டை பண்ணுவாங்க, ப்ளூ கலர் ரெட் கலர் அதை டை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிரிண்ட் பண்ணுவாங்க. இது வந்து பேஸ் மெட்டீரியல் ஒயிட்டில் அப்படியே வந்து ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து அதை விட காட்டிலும் கொஞ்சம் இந்த டிஃப்ரென்ஸுக்காக தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமே மெட்டீரியல் வைஸ். மற்றபடிக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே ஒன்றே தான். ஆனால் இதில் வந்து 3.25 மீட்டர் கிட்ட இதில் வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இதனோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 650 அதே தான். சிங்கிள்ஸ் எடுத்துகிட்டா ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா, 2 பீஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கலர் மட்டும் பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர், ஓகேங்களா, லைட் காஃபி ப்ரௌன் கலர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கலர் ஒரு இது என்ன சொல்கிறது, பீச் கலரா, சூப்பரான பீச் கலர். எல்லாமே ஒயிட் பேஸில் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. எனக்கு இந்த குர்த்திஸ் மட்டும் எப்படி எனக்கு வீடியோவில் காமிக்கிறதுன்னு எனக்கு ஐடியாவே வரல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன். நான் இதுக்கு ஏதாச்சும் நான் வந்து இது அரேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு தான் என்னால் காமிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர், சூப்பரான கலருங்க. ஜஸ்ட்டு 650 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. இதெல்லாம் நீங்கள் 1000 ருபீஸ்க்கு ஆகுங்க. நீங்கள் பிராண்டில் போயிட்டு நீங்கள் வாங்கினீங்களா, ஷோரூமில் வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டி வாங்கணுன்னா 1000 to 200 ருபீஸ் நான் வாங்கணும். ஏன்னா நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி காட்டன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே காட்டன் தவிர எங்களோட ஊரில் வேறு எதுவுமே போட முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஹாட்டான ஒரு ஏரியா தான் எங்கள் திருவனந்தபுரம். ஏன்னா சீஷோர் வந்து நியர்பை இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப இங்கே வந்து ஹியூமிடிட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இங்கே. ஸோ அதனால் ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ இங்கே வந்து காட்டன் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறையவே காஸ்ட்டு, காட்டன் போய் எடுக்கும்போது அவ்வளோ காஸ்ட் அதிகமாக இருந்தது. இப்போ நான் வந்து இது பண்ணும்போது தான் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரியலாகவே சொல்கிறேன். இந்த ரேட்டு வந்து இந்த மாதிரி குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நான் என்னோடதுன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லணும்னு நினைக்காதீங்க. ரியலாகவே நான் சொல்கிறேன். இந்த வந்து பெஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லுவேன், பெஸ்ட்டு ப்ரைஸுன்ட்டு நான் சொல்லுவேன். இந்தளவுக்கு குவாலிட்டி நீங்கள் ஷோரூமில் போய் பார்த்தா தெரியும். மார்க்கெட்லேயும் நிறைய வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. எல்லாமே அது வந்து உங்களுக்கு வந்து அந்த சூரத், அந்த நார்த் இந்தியா, அகமதாபாத் இங்கேருந்து வர்றது, அதில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து மெட்டீரியலில் வந்து நிறைய இருக்கும். மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அது எல்லாமே சூரத் மெட்டீரியலில் தான் உங்களுக்கு காட்டனில் தான் அது எல்லாமே வந்திருக்கும். பிசி காட்டன் சொல்லுவாங்க. அதில் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாதிக்கு பாதி ரேட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அதில் வந்து லென்த்தில், ஹைட்டில், வித்தில், லைனிங்கில், அதே மாதிரி இன்டர்லாக், அது என்ன ஓவர்லாக்கில், ஓகேங்களா, ஓவர்லாக்கில், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் காஸ்ட் கட்டிங் இருக்கும். அதனால் உங்களுக்கு கம்மி ப்ரைஸ் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். பட் இதில் வந்து எந்த இடத்துலையுமே நான் வந்து குறையில்லாத அளவுக்கு பார்த்து பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ எல்லாமே பியோர் காட்டன் தான். ஜஸ்ட்டு வந்து 650. ஓகேங்களா. நார்த் இந்தியா வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் காஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் காஸ்ட்டு ஃப்ரீ. 2 எடுத்துட்டா கூட உங்களுக்கு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். சிங்கிள்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 110 ருபீஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நார்த் இந்தியன் கஸ்டமருக்கு என்னால் எந்த விதத்திலுமே ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம். ஸோ அது வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கொரியர் பர்சன். ஸோ நீங்கள் பேமெண்ட் 110 ருபீஸ் பண்ணணும். சிங்கிள் எடுத்தால் 2 பீஸ் எடுத்தீங்கன்னா 50 ருபீஸ் பேமெண்ட் பண்ணுங்கள். 2 பீஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் அனுப்பி வச்சுருவேன். உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் எதுலேயுமே நம்ம வந்து கொடுக்கவே முடியாது. பழைய இதில் வந்து நான் இப்போ வந்து டிசைன்ஸ் காமிச்சிடுறேன். என்னென்ன சைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும்போது மேலே மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா. இது சைஸுக்கான வீடியோ தான் இது. இந்த டிசைன் ஏற்கனவே காமிச்சிருக்கோம். ஓகேங்களா. எல்லோ கலர் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் அண்ட் மிரர் ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் 3/4 ஸ்லீவ்ஸ் வந்துடும். ஓகேங்களா. இதுவும் லைனிங் எல்லாமே சேம் அதே மாதிரியே தான். ஓகேங்களா. இதனோட ப்ரைஸ் எவ்வளவு? 550 ப்ளஸ் ஷிப்பிங். ஓகேங்களா. அது 550 ப்ளஸ் ஷிப்பிங். ஏன்னா அது மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு, ரெண்டுமே வாங்கினவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ மெட்டீரியல் தாங்க மெயின் ப்ளேவே இதில் இருக்குது. மெயின் ரோல் ப்ளேவே வந்து மெட்டீரியல் தாங்க. அதை வந்து தெரியாமல் ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் வெறும் டிசைனை மட்டும் பார்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏமாந்து போகணும். இந்த மாதிரி ஒரு 4 குர்த்தி வாங்கினாலுமே நிறைய நாளைக்கு உங்களுக்கு வந்து நீடிச்சு உழைக்கும். அது மட்டும் நான் 100% அஷூரன்ஸ் கொடுப்பேன். நேவி ப்ளூக்கு இதே மாதிரி நெக் பேட்ச் நெக் ஒர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் அஜ்ரக். இதனோட ரேட்டு
இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 699 வந்து ப்ளஸ் ஷிப்பிங். 2 எடுத்துட்டிங்கன்னா இதுவும் உங்களுக்கு இந்த டைம் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 650 இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து நெக்கில் வந்து மிரர் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம். என்னடா அது எப்படி 650 கொடுக்குறாங்க, இதையே 699ன்னா இதுக்கு வந்து மிரர் ஒர்க் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலேயே வந்து இது ரேட் வந்து கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? இது வந்து டார்க் மெரூன் கலர். 699 ப்ளஸ் ஷிப்பிங் சிங்கிள்ஸ் எடுத்துட்டிங்கன்னா. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 450. ஓகேங்களா? இதுவும் லைனிங்கோடு இருக்கிறது தான். இது வந்து நார்மல் கேம்ப்ரிக் காட்டன், நார்மல் ஸ்க்ரீன் பிரிண்ட், எல்லாமே நார்மல். ஓகேங்களா? 450 கிரே கலர். ஓகேங்களா? இதனோட சைஸஸ் எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த சைஸஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.